குட் மார்னிங். வீடியோ தெரியுதா? ஆமாம் கைஸ், நான் காந்தலூரில் ஃப்ளெக்சிபிள் ஸ்டாண்டை விட்டுட்டு வந்துட்டேன்னா இன்னும் ஃப்ளெக்சிபிள் ஸ்டாண்டு வாங்கலை. நான் என்ன நினச்சேன்னா, அவங்கள எனக்கு வந்து கொரியர் பண்ண சொல்லியிருந்தேன். காந்தலூரில் கொரியர் சர்வீஸ் இல்லை. நான் ஸ்டே பண்ணியிருந்தேன் ஸ்கைபிஸில். ஸோ அவங்க வந்து வேறு ஊருக்கு இப்போ என்ன மாதிரி வந்துட்டு போவாங்கல்ல, அவங்ககிட்ட கொடுத்து விடலாம், கொரியர் பண்ணலாம், மறையூருக்கு வரணும் கொரியர் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணி யாருமே வரல. அதனால் கொரியரே அவங்க பண்ணி விடல. இந்தியன் போஸ்ட்லையாவது போட்டு விடுங்கன்னு சொன்னேன், போட்டு விடல. உங்கள் மைண்ட் வாய்ஸ் எல்லாம் எனக்கு கேட்குது, ஒரு ரெசார்ட்டுக்கு போயிட்டு விட்டுட்டு வந்த பொருள் எப்படி திருப்பி வரும் நம்மக்கிட்ட அப்படின்னு. அதனால தான் அமேசானில் திருப்பி ஆர்டர் போட்டுட்டேன். அது ஃப்ளெக்சிபிள் ஸ்டாண்டு நாளைக்கு வருது. நாளைக்கு வர்றதுக்குள்ளே ஆனால் இந்த கார்டெல்லாம் நான் பிரிண்ட் போட்டு வந்துட்டேன்னா எனக்கு ஆர்வம் தாங்கலை உங்ககிட்ட காமிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு நைட்டெல்லாம் இந்த கார்டு உட்காந்து ஷஃபில் பண்ணிகிட்டே இருந்தேன். அவ்வளோ ஹாப்பி, எனக்கு தூக்கம் கூட வரல இந்த கார்ட்ஸ் எல்லாம் பார்த்தோன்னே. ஏன்னா என்னோட க்ரியேஷனில். ஸோ இன்றைக்கி ஒரு நாள் அட்ஜஸ்ட் பண்ணுங்கள். நாளைக்கு சண்டே ஃப்ளெக்சிபிள் ஸ்டாண்டு டெலிவரி ஆகிடும். நம்ம ஃபஸ்ட்டு இருந்த மாதிரி கம்ஃபர்டபுளாக கிளியராக கார்ட்ஸ் எல்லாமே பார்க்குறேன். ஓகே. ஸோ இது வந்து நான் போட்டிருக்க மேஸ்குலைன் கார்ட்ஸ், அதாவது எர்த்லி மேஸ்குலைன் கிட்ட இருந்து எர்த்லி ஃபெமினைனுக்கு. நம்ம டிவைன் மேஸ்குலைன் கூட ஹார்ட் ஸ்பேஸுக்குள்ளே பேசிக்கிட்டே இருக்கோம். எர்த்லி மேஸ்குலைனோட பொசிஷன் என்னவே தெரிய மாட்டேங்குது, நமக்கு என்ன மெசேஜ் சொல்கிறாங்கன்னே தெரிய மாட்டேங்குது. ஸோ நம்ம எர்த்லி ஃபெமினைனாக இருக்கோம், எர்த்லி மேஸ்குலைனை பற்றியும் தெரியணும்ல, அந்த தீவிரத்தன்மை. அதனால தானே சேசிங்லேயே இருக்கிறோம். நம்ம கார்டில் எதுவுமே சேசிங் தான், பட் ஸ்டில் அந்த ஆரம்ப ஸ்டேஜில் எல்லாம் ஒரு ஆர்வம் இருக்கும்ல, என்ன ஆகுதுன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஒருவேளை இதுல தெரிஞ்சிருச்சுன்னா அந்த ரியல் பர்சன் அவங்களோட பின்னாடி சேஸ் பண்ணிட்டு போக மாட்டோமோ என்னமோ. ஸோ அதனால ஐ ப்ராட் திஸ் கார்டு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா நான் வந்து சேசிங்ல இருந்தப்போ என்னோட எர்த்லி மேஸ்குலின் எனக்கு என்னென்ன பதில் சொன்னாங்களோ அது எல்லாமே எழுதி வச்சு 54 கார்ட்ஸ் ஆக்கிட்டேன். ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த கார்ட்ஸ் எல்லாம். ஸோ ஐ ரியலி வாண்டட் டு ஷோ யூ. நைட்லேருந்து காத்துட்ருக்கேன், எப்படா இந்த கார்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு காமிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு. பயங்கர குஷி எனக்கு, பயங்கர ஹாப்பி எனக்கு. ஒரு கார்டு வாசிக்கிறேன், வேணா சும்மா சாம்பிளுக்கு பாருங்கள். ஐ எம் ஸ்டார்டிங் டு பிலீவ் வாட்ஸ் மென்ட் ஃபார் மீ வில் கம் டு மீ அட் எனி காஸ்ட். இதெல்லாம் உங்கள் எர்த்லி மேஸ்குலைன் சொல்கிறாங்க. ஒன்லி திஸ் இஸ் ஐ ஷுட் மேக் மை செல்ஃப் ரெடி டு ரிசீவ் இட். இதில் எனக்கு அவர் சொன்ன பதில், ஐ எம் ஸோ அட்ராக்டட் டுவர்ட்ஸ் யூ டு தி எக்ஸ்டென்ட் ஐ லூஸ் கண்ட்ரோல் when I just see you itself. I'm realizing when I'm mentally ready to live my dreams and climb that to universe, the whole universe conspires to give me whatever I have asked for. Sometimes I stay awake thinking about you. All I think about is giving all my love to you and cuddle you within my arms warmth. ஸோ இதுதான் இந்த எர்த்லி மேஸ்குலைனோட மெசேஜஸ். இது வந்து சாம்பிள் தான். ஸோ இப்போ இந்த எர்த்லி மேஸ்குலைனோட மெசேஜஸ் தாண்டி எல்லாருமே எப்போவுமே எதிர்பார்க்குற விஷயம், ஸ்பெசிஃபிக் பர்சனாக இருக்கட்டும், ஒன் சைடட் லவ்வாக இருக்கட்டும், இல்லை சேஸ் பண்ணிட்டு துரத்திட்டு ஓடுற லவ்வாக இருக்கட்டும், சோல்மேட் லவ்வாக இருக்கட்டும், ட்வின் ஃப்ளேம் லவ்வாக இருக்கட்டும், நான் எங்கே பார்ப்பேன் அவரை, நான் எந்த சூழ்நிலையில் எந்த சந்தர்ப்பத்தில் அவரை மீட் பண்ணுவேன் அப்படிங்கிறது தான். ஸோ அதுக்கான கார்ட்ஸுமே நான் கொஞ்சம் ரெடி பண்ணேன். பிகாஸ் நான்லாம் வந்து இந்த ட்வின் ஃப்ளேம் ஜேர்னியில் ஐ எம் தேர் இன் டு திஸ் ட்வின் ஃப்ளேம் ஜேர்னி ஃபார் ஸோ மெனி இயர்ஸ். அப்போல்லாம் எனக்கு ஒரு கைடன்ஸும் கிடைக்கல. அப்படி ஒரு கார்டு ரீடிங் இருந்திருந்தால் நல்லா இருந்திருக்குமேன்னு நினச்சேன். அந்த மாதிரி ஒரு கார்டு ரீடிங்கும் இல்லை. ஸோ இதெல்லாம் கொண்டு வரணும் அப்படின்னு நினச்சேன். ஸோ ஐ மைசெல்ஃப் டிசைன்ட் ஆல் தீஸ் கார்ட்ஸ். வின்டர் சீசன், ஹில் ஸ்டேஷன், வாட்டர் ஃபால்ஸ் தெரியுதா, February month, pilgrimage, August month, January month, November, resortல பார்ப்பீங்க. Chances are September is very significant month for you. June இப்படி தான் டிசைன் பண்ணேன் நான் ஆக்சுவலாக. ரொமான்டிக் மொமெண்ட் பை கேண்டில் நைட் டின்னர், இப்படி கூட உங்கள் பார்ட்னரை மீட் பண்ணுறதுக்கான சான்ஸ் உண்டு. பப்பில், டவுன் பப்பில் இப்படியெல்லாம் டிசைன் பண்ணுவாங்கன்னு யோசிச்சே இருக்க மாட்டீங்கல்ல. சவுத் இந்தியா டூர் போகும்போது ஆடிட்டோரியமில் ஏதோ ஒரு லெக்சர் கேட்க போகிறீங்க, அங்கே பார்க்கலாம்.
ஸ்ப்ரிங் சீசன் ஷாப்பிங் மாலில். ஸோ ஐ வாஸ் ஸோ ஹாப்பி சம்மர் சீசனில். இதெல்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு காமிக்கணும்னு சொல்லிட்டு பீச்சஸ், வாட்டர் பாடிஸ், இந்த டூர்ஸில் எங்கே வேணாலும் மீட் பண்ணலாம்ல. அக்டோபர் மந்த் சிக்னிஃபிகண்ட். மார்னிங்கில் ஒரு மார்னிங் வாக் போகிறீங்க, அந்த மார்னிங் டயத்தில் கூட பார்க்கலாம் ஸ்ப்ரிங் சீசனில். ஸோ திஸ் இஸ் ஹவ் ஐ டிசைன் ஆல் தீஸ் கார்ட்ஸ். ஸோ ஐ எம் ஸோ ஹாப்பி டு ஷோ தீஸ் கார்ட்ஸ் டு யூ. உங்களோட ஒப்பீனியன் என்னன்னு சொல்லுங்கள். எனக்கு நைட்லேருந்து இருப்பு கொள்ளலைங்க, உங்களுக்கு காமிக்கணும் 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 அதே தான் எனக்கு தோணிட்டு இருந்துச்சு. அது போக இப்போ தான் இந்த கார்ட்ஸும் வாங்கினேன். உங்கள்கிட்ட ஆல்ரெடி நான் காமிச்சிட்டேன்னு நினைக்கிறேன். மேனிஃபெஸ்டேஷன் கார்ட்ஸ் அது வாங்கினது, பர்ச்சேஸ் பண்ணது, நானே தயாரித்தது கிடையாது. ஸோ மேனிஃபெஸ்டேஷன் கார்டு, இந்த 3 கார்டும் இப்போ எல்லாத்துலேயுமே யூஸ் பண்ணுறேன் நான். ஸோ லெட் அஸ் கோ ஃபார் தி ரீடிங்.